வணக்கம் வெல்கம் டு சம்பிதா சேனல். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சி கடைசியில் பண்ணாமல் ரொம்ப சொதப்பலாகி அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக நான் இது பண்ணி முடிச்ச கிராஃப்ட்டு அதுதான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கிராஃப்ட். இந்த கிராஃப்ட் தான் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கிராஃப்ட். ஓப்பன் பண்ணால் அது வந்து ப்ளூம் ஆகும். 4 சைடு இதே மாதிரி ப்ளூம் ஆகிற மாதிரி நோட்டியிருக்கேன். இது என்னென்னா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நடுவில் ஃப்ளவர் விட்டு இந்தியான்னு போட்டு இந்தியாவுக்காக நம்ம என்னென்னலாம் ப்ரே பண்ணோம், என்னென்ன கண்ட்ரீஸ்க்காக ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஹெல்த்துன்னு போட்டுருப்பேன். ஸோ நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வந்து குணப்படுத்தணும்னு நம்ம இங்கே எழுதிக்கலாம். அந்த மாதிரி ப்ரேயர் பாயிண்ட்ஸ். அண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் இது வந்து நம்ம ஃபேமிலி. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து நமக்கு என்ன நிற்கிது அப்படின்னு வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒட்டுமொத்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கிராஃப்ட். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாங் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா கலர் பேப்பர் சார்ட் கூட வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ண ஒரு 5 பேப்பர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி A4 ஷீட்டில் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசர்ஸ், அப்புறம் பென்சில். இது இருந்தால் மட்டும் போதும். இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சலாம். ஸோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேப்பரை நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சுக்கணும். நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுறேன். வெயிட். ஸோ இப்படி இருக்கு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பேப்பரை இப்படி மடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஓப்பன் பண்ணால் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப் டு டவுன் மடிக்கணும். இது வந்து இப்படி மடிச்சுக்கணும். இப்படி இருந்த பேப்பரை நம்ம அப் டு டவுன் மடிச்சுட்டு ரைட் டு லெஃப்ட் மடிச்சிடணும். மடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க. இந்த 3 கார்னர்ஸ் வந்து நீங்கள் வரையக்கூடாது. இந்த ஒரு திக் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோஸ்டு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எட்ஜில் தான் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்டை வந்து வரைய போகிறீங்க. அது வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சிட்டிங்கன்னா இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் பண்ணிடலாம். இதை நான் கவனிக்காமல் விட்டனால தான் எனக்கு இவ்வளோ நாள் சொதப்பிச்சு. ஸோ வந்து இந்த ஒரு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த லைனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹார்ட் வரைய போகிறீங்க. இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஹார்ட் வரைய வராதுன்னா நீங்கள் இது பாதி அப்படி மடிச்சுட்டு ஹாஃப் ஹார்ட் கூட வரைஞ்சிக்கலாம். இல்லை ஹாஃப் ஹார்ட் வரைஞ்சிட்டு கட் கூட பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஃபுல் ஹார்ட்டே வரைகிறேன். ஸோ நான் வரைஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டோடைய அவுட்லைன் வந்து நீங்கள் இப்படி கொடுத்துக்கணும். ஜஸ்ட் இப்படி வந்து நீங்கள் இந்த ஹார்ட்டோடைய அவுட்லைன் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சொன்னீங்கன்னா அந்த கார்னரில் தான் வரையணும். ஓகேவா? நான் கட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ எப்படி வந்து நம்ம ஹார்ட் வந்து கட் பண்ணிச்சு. இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் we have to open it. ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு ஃப்ளார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி அப்படி ப்ளூம் ஆச்சுன்னு கேட்குறீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. அது டாக்டிக்ஸ்னும் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃபோட இந்த லீஃப் நீங்கள் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இந்த ஃப்ளாரோடைய லீஃபையும் 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி ரெண்டு ஃப்ளாரோடைய லீஃப் இப்படி பிடிச்சிட்டு நல்ல ஒரு லீஃப் இருக்கா அது இப்படி வந்து 2 சைடு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் அப்படியே அமைங்கிடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் இப்படி அதுக்கப்புறம் நல்ல இருக்க ஹார்ட்டை வந்து இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஹார்ட்டை அப்படியே நீங்கள் வந்து இப்படி உள்ள விட்டணும். ஸோ அழகாக வந்து ஹார்ட் வந்து வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே வரும்போது எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்படி வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிட்டு இப்படி எடுத்தோம்னா இப்படி அழகாக வந்து ப்ளூமா. ஸோ அவுட்லைன் ஃப்ளார் வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நான் அதை குட்டி 5 பேப்பர் எடுத்து வைக்க சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இப்படி பேப்பரை அப் டு டவுன் வந்து மடிக்கப்புறம் அதே ப்ராப்பர் அதே இதுதான். இது ஆக்சுவலி என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து பாட்டு பாடும். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 3 ஆகுது. ஸோ அதான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பண்ண மாதிரி தான். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெயிட் நான் உங்களுக்கு பண்ணுறேன். கொஞ்சம் இந்த வீடியோவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து பக்கத்து வீட்டில் ரொம்ப சத்தமாக இருக்கேங்க தெரியல. ஸோ அது ஸ்கொயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். இப்படி இருக்கும் அது வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் அப் டு டவுன் வந்து மடிச்சுக்கோங்க. அண்ட் ரைட் டு லெஃப்ட் வந்து ஃபோல்ட் இட். அதே மாதிரி ஒரு ஹார்ட்டிங் வரைய போகிறீங்க. இந்த கார்னரில் அதே மாதிரி ஒரு ஹார்ட்டிங் வரையலாம். குட்டியாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த குட்டி சைஸில் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே உங்களுக்கு கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ இது நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ண தெரியலன்னா உங்கள் அம்மா பாக்கெட்டை கட் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணுறது எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப இது கஷ்டம். நிறைய தடவை ட்ரை பண்ணி தான் இப்போ கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கு. நான் சுத்தமாக வந்திருக்காது. ஸோ 1 நிமிஷம் கைஸ், அதை வந்து கரெக்டாக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி ஹார்ட்டையும் நம்ம கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அது வந்து ப்ளூம் பண்ண வைங்க. ஸோ நான் எப்படி ப்ளூம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அது வந்து ப்ளூம் பண்ண வைங்க. ப்ளூம் பண்ணிட்டிங்கன்னா இப்படி ஒரு ஹார்ட் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி அழகாக ப்ளூம் ஆகிற மாதிரி இருக்கும்.
எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு மெட்டீரியல் நான் மறந்துட்டேன், க்ளூ. அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 minutes guys. ஸோ க்ளூ எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு வந்து க்ளூ வரலன்னா ஒரு டிப்ஸு, இது வந்து கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி லாக் பண்ணிகிட்டே இருந்தேன், ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஃப்ளாருக்குள்ளே இப்போ என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஃப்ளார் நடுவில் இருக்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் வந்து இதை ஒட்ட போகிறீங்க. இந்த மாதிரி சரிதான், நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நிமிஷம் கம் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒட்டிடலாம். இப்போ கம் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப கம் போட வேண்டாம், லைட்டாக சும்மா மீடியமாக லைட்டாக இது பண்ணலாம் போதும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, சென்டர் ஆஃப் த ஃப்ளார்லேயே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். பாருங்க, கரெக்டாக அதை பார்த்துக்கணும். ஸோ இப்படி நம்ம ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அது வந்து ஒரு மாதிரி வெளியே வராமல் இருக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளாரை ப்ளூம் பண்ணிங்களே, அதே மாதிரி இந்த பேப்பர் ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் ப்ளூம் பண்ண வருதான்னு பார்க்கணும். பாருங்க, அழகாக வந்துடுச்சு ப்ளூம் பண்ண. ஸோ அப்படியே இது என்ன ஒன்றுனா, இது வந்து நீங்கள் வந்து இப்படி ஃபுல்லாக வைக்கணும். ஸோ ஒட்டிட்டு பக்கத்துலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்க பேப்பர்ஸில் வந்து நம்ம வந்து அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ மிச்சம் வந்து இந்த மாதிரி மிச்சம் நம்மக்கிட்ட 4 பேப்பர் இருக்கும். ஸோ அந்த 4 பேப்பரில் இதே மாதிரி பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பேப்பரையும் செக் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டர். பண்ணிட்டு ஸோ இப்படி இருக்கா அப் டு வந்து இது வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா இந்த கலர் பேப்பர்ஸும் சரினா இந்த நடுவில் வந்து நம்ம ஃப்ளார் விட்டுருங்க தெரியுங்களா, அது காம்பினேஷன் விட்டுலாம் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் வந்து நம்ம ஒயிட் பேப்பரில் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு கிராஃப்ட்டுமே, அதனால தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி படிச்சுட்டு குட்டியாக நம்ம வந்து ஹார்ட் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஹார்ட்டின் வந்து நான் வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கு வந்து பெருசு ஒரு மீடியம் சைஸ் அளவு வரைங்க, ரொம்ப பெருசு வரைஞ்சிடாங்க. நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் ஸோ அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம ஹார்ட்டை கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ளூம் பண்ண வச்சிடலாம். ஸோ நான் எப்படி ப்ளூ பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃப் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃப், அதுக்கப்புறம் இந்த லீஃப் வச்சிடணும்னு சொல்லிட்டேன். இது ப்ளூம் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணால் அப்படி அழகாக போகும். எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். தேவையில்லாதெல்லாம் வந்து கட்
ஸோ நம்ம ஹார்ட் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்க இந்த மாதிரி லீஃபில் வந்து இப்படி வந்து ஒட்டப்படும். இது வந்து எங்கே ஒட்டணும்னா இப்படி ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு சென்டர் பண்ணி ஒட்டணும். நான் உங்களுக்கு வந்து ஒட்டி காட்டுறேன். க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிடணும். ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, இல்லைனா வந்து அது கொஞ்சம் அப்படியே பேப்பர் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக மீடியமாக போட்டுட்டு ஒட்டிட்டு ஒரு 2 minutes வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன். லைக் திஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ இந்த 2 கோடுக்கு நடுவில் இந்த ஹார்ட்டுடைய இந்த உள் போகிற மாதிரி ஒரு பாகம் இருக்கும்ல, அது அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி ப்ளூ ஆகும். இதே மாதிரி மிச்சம் இருக்க 3 நம்ம வந்து பண்ணிடலாம். இதே டைப் தான் நான் வந்து பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. இதே நீங்கள் வந்து ப்ரே பண்ணும்போதுலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து ப்ரே பாயிண்ட்ஸ் வந்து மறக்க மாட்டீங்க. எதுவும் கிராஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல நான் சொன்ன மாதிரி. இட்ஸ் ஓகே, we will see this. ஸோ இருக்கா ஸோ அதே மாதிரி தான், நம்ம எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஹார்ட் வந்து குட்டியாக வரைவோம், அதான் மட்டும் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இருக்காது. அதான் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணிடணும். see how it is coming. guys, ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் வரைஞ்சிருக்கேன், பிகாஸ் இந்த இதுக்கு வந்து நம்ம குட்டியாக தான் வரையணும். இல்லை இதை விட கொஞ்சோண்டு பெருசு நீங்கள் வரையலாம், மீடியம் சைஸ் வரைக்கும் வரையுங்க, அதுக்கு மேலே வந்து வரையாதீங்க. இந்த மாதிரி ஹார்ட் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளூம் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறதுல லைட்டாக அப்படியே ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ ப்ளூமிங் ஹார்ட் வாஸ் ரெடி. ஸோ ப்ளூம் ஆகிடும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஒட்டலாம். ஸோ ஒட்டலாம். ஸோ அது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கம் போட்டோடனே அது வந்து ஒரு 5 minutes or 2 minutes நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கம் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இது 2 ஒரு டிப்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேப்பர்லாம் ஒரு மாதிரி ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணலாமா? வாட் பாருங்க, இந்த 2 வந்து ஒட்டியாச்சு. இன்னும் மிச்சம் 2 வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ நடுவில் இருக்க இது, அதுக்கப்புறம் இந்த 2 மொத்தம் சேர்த்து வந்து ஃப்ளை பேப்பர்ஸ் வந்து நம்ம இது மாதிரி தேவைப்படும். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் நீங்கள் பெருசாக வரையணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட வரையலாம். நான் சொல்கிறது நடுவில் ஒட்டுறதும் சைடில் ப்ளூம் பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு.
பண்ணல. அதே மாதிரி தான் ப்ரொசீஜர், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஹார்ட் குட்டியாக வரையும். ஓகே, இந்த மாதிரி அழகாக ஒரு குட்டி ஹார்ட்டின் மாதிரி போட்டுட்டு கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட்டின் வரைய தெரியலன்னா ஹாஃப் ஹார்ட்டின் வந்து எல்லாருக்குமே வந்து வரைய தெரியும். ஸோ அதை வரைஞ்சி என் கூட வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிருக்கிறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா டிவியில் செஞ்சு ஸோ ஹார்ட்டின் ரெடி. அதே மாதிரி நம்ம வந்து ப்ளூம் பண்ண வச்சிடலாம். குட்டி ஹார்ட்டின்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா எங்கேயாவது ஃபேன் காட்டில் பறந்துடும். ஸோ பி கேர்ஃபுல் இட். அதே மாதிரி பண்ணிட்டு கரெக்டாக ப்ளூம் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நானும் அந்த தடவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன் போல். ஸோ இதை பாருங்க, ஓப்பன் பண்ணால் இப்படி அழகாக ப்ளூம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி வந்து ஊட்டிடலாம். ஸோ வந்து இந்த கிராஃப்ட் ரொம்ப வீட்டில் இருக்க பேசிக் மெட்டீரியல் வச்சு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து A4 ஷீட்லேயும் வந்து பண்ணலாம். கலர் பேப்பரில் தான் பண்ணணும், இல்லை சார்ட்டில் தான் பண்ணணும்லாம் கிடையாது. நார்மல் வீட்டில் இருக்க A4 ஷீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மூணாவது நான் வந்து ஒட்டிட்டேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து காட்டிக்கிட்டேன். 2 minutes ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 minutes நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணணும்னா அது பின்னாடி கொஞ்சம் கம் இருக்கானால தான் அது அப்படி ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ அழகாக அந்த மாதிரி ப்ளூமிங்கான இன்னும் ஒரே ஒரு ஃப்ளார் தான் நம்மளுக்கு வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதையும் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் காய்ஸ் வந்துடலாம். அதே ப்ரொசீஜர் தான், எந்த வித ப்ரொசீஜரில் வந்து நம்மளுக்கு எந்த வித இதுவும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஸோ நமக்கு ஜாயின் பண்ணிட்டு அதே மாதிரி குட்டி சைஸில் ஒரு அழகான பாட்டை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ அழகாக வந்துடுங்க. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணுறேன். ஆர்டின்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரே சைஸில் இருந்தால் தான் பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும். Guys, I'm going to
ஸோ இப்படி இங்கே மட்டும் ஒட்டிட்டுருக்கேன். அதனால தான் அப்படி எக்ஸஸ் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே வந்துடும் பாருங்க. அப்படியே வந்துடுச்சு. ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம க்ளூ பண்ணலாம். ஸோ பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ இதே வந்து இப்போ வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். ஸோ நல்லா அது மாதிரி கம் வந்து சைட்ஸ்லலாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒட்டிடலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் நான் ஒட்டிட்டேன். கரெக்டாக அந்த சென்டர் லைனில் விட்டுங்க, அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். சரி, ஸோ இப்போ 4 சைடும் அதே மாதிரி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் காய்ஸ், கரெக்டாக மடிச்சிடலாம். வந்து மடிச்சாச்சு. இப்படி எவ்வளோ அழகாக மடிச்சாச்சு பாருங்கள். ஸோ வேணுன்ற போது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் செஞ்சது 2. ஸோ அழகாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரைவ் பாயிண்ட்ஸ் இது வந்து அழகாக அப்படியே கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் உங்களை சந்திக்கிட்டு தென் பாய்.